ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக் ரைஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் தவாலே பண்ணக்கூடிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக் ரைஸுங்க. நான் வந்து அடிக்கடி வீட்டில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ரைஸ் ரெசிபி தாங்க இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இந்த கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு அளவு பட்டை சேர்த்துக்கலாம். 2 துண்டு அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிராம்பு சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா இந்த மாதிரி இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கின பின்னாடி அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு நிற்கிது. இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அடுத்து இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சிருந்தீங்கன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒருவேளை சாதத்தில் உப்பு போடலைன்னா இப்போவே வந்து உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசம் எல்லாமே போகணும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா பச்சை மாசம் போய் நல்லா வதங்கின பின்னாடி நடுவில் சின்னதாக ஒரு குழி மாதிரி எடுத்து விட்டுட்டு இதில் முட்டை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முட்டை சேர்த்துக்கிறேங்க. முட்டையெல்லாம் இந்த மாதிரி சேர்த்த பின்னாடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். முட்டை மேலே சேர்த்துட்டு முட்டையை மட்டும் நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா வெந்துடும். ஓரளவுக்கு வெந்த பின்னாடி நம்ம இந்த மசாலா கூட மொத்தமாக போட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பின்னாடி அடுத்து இதில் சாதம் வந்து சேர்த்துக்கலாங்க. 3 முட்டை சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாதம் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வடித்த சாதம் தாங்க சேர்க்குறேன். நல்லா உதிரியாக இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. சாதத்தை நல்லா உதிரியாக வடித்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சாதம் உடையாது. சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குழன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உதிரியாக. ஸோ இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா நம்மளோட சாதம் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிருங்க. என்னோடய ஸ்டைலில் எக் ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான எக் ரைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஈஸியான ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.